ஆனால் வந்ததெல்லாம் சொல்லி கொண்டு போய் உண்மையாகவே நல்ல மலிவாக இருக்குன்னு சொல்லி என்ன பிரச்சனை பாப்பா அப்படி மக்கள் சொல்லட்டும் வாயால சொல்ல அதுதான் இல்லை இல்லை எனக்கே இப்போ 2 பேர் எங்களுக்கு கவனிக்கலாத மாதிரி போயிட்டு அப்போவே நாங்கள் வந்த நாங்கள் சங்க விதவன் கதைக்கையில் என்ன அப்படி யோசிக்க கூடாது. முக்கியமான கேள்வி ஒன்று கேட்கணும். இரவைக்கு காசு பார்க்கல விலைகளும் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எங்களை மாதிரி ஏழை பாலைகள். அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் சக்தி. இது எஸ்கே தமிழ்கள். நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம் சொன்னால் கல்லியங்காட்டுன்னு சொல்லுவோம். கல்லியங்காடுன்னு சொன்னாலே என்னுடைய வீடியோவில் நான் சொல்லிக்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன காரணத்துக்காக வந்திருக்கோம் சொல்லி. பிரபல யூடியூபர் தான். யாழ்ப்பாணத்திலே அதிக சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிறவரால்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு பிரபலமான யூடியூபரால் கபகரன் அதாவது கப்பலா செய்யணும் கபகரன் சங்கடின்னு சொல்லி அவையில் ஒரு கொண்டாட்டம் என்ன சொன்னால் அதை ஒரு பெரிய சாதனை செய்த மாதிரி பெரிய ஒரு உடவை கிடையாது. அதாவது துணிக்கடையை ஓப்பன் பண்ணி ஒரு பெரிய சாதனை யூடியூப் வச்சு ரன் பண்ணி கதையை சிறந்து இப்போத்தைய உண்மையாகவே பார்த்தோம்னா யூடியூபர்ஸ் நிறைய பேர் பெரிய பெரிய கடையில் ஓப்பன் பண்ணி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நாங்களும் ஓப்பன் பண்ணுறதோ பண்ண மாட்டோமா அது நமக்கு யூடியூப் எவ்வளோ நாளை ரன் பண்ணுறோன்னு தெரியல. பார்க்கலாம் எங்களோட முயற்சியை. இதை பார்த்திங்க எங்களுக்கு ஒரு ஆர்வமாக இருக்குது, ஒரு ஆசையாக இருக்குது. சரி உள்ளுக்கு போய் நாங்கள் அந்த கடை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதோட கதைக்கும் அந்த மாதிரி என்ன எப்படி இது விழாத்துக்கு முன்னுக்கு வந்தவர்ன்றதை நாங்கள் கதைப்போம். நீங்கள் வெளிப்பக்கம் பார்க்க வேறு லெவலில் இருக்குது. இந்த பேர் எல்லாத்தையும் வருவேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடை உள்ளுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இது ஆண்கள் செக்ஷன் சொல்லி 2 பிரிவாக இருக்குங்க. எங்களோட தமிழ் ப்ரோஸ் ஆண்களுக்கு மட்டுமே திறந்தவர் கடை. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்கள் செக்ஷன் பெண்கள் செக்ஷன் சொல்லி 2 பக்கம் இருக்குது. கடையை பார்க்கத்தான் சனம் அவ்வளோ அலமதிக்கு ஆள் நிறைய பேரோட கதைச்சு கொண்டிருக்கார். அவருக்கு சந்தித்து கதைப்போம். கடைக்கு ஆக்கள் வந்தவங்க உங்களுக்கு தெரியுதானே? எல்லா நண்பர்களும் வந்துட்டாங்களா? அதோட மக்கள் அந்த வந்தது ரொம்ப சந்தோஷம். இதுல கொஞ்சம் லைட்டா இருந்தா ரொம்ப சந்தோஷம். இல்லை எங்களோட குடும்பம் தான். நிறைய பேர் நம்பிக்கையுடன் பார்க்குவாங்க. ஏதோ தவாகர் அன்னைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போடணும். அதாவது போதைக்குள்ள என்ன பெரிய போதைன்னு சொன்னா எங்களுக்கு ஒரு பிராண்டை உருவாக்கு. எங்களுக்கு ஒரு பெரிய பிராண்ட் உருவாக்கு. கப்பல் டெய்லி பேசினா ஒரு கொடி கட்டி பராச்சு. எனக்கு அந்த ஒரு பேர் என்ன தெரியல. எப்படி ஒரு பேர் வச்சு நீங்க கூட இருந்து பேர் வைக்காம அது என்னன்னா எனக்கு யூடியூப்ல என்ன பிரபலம் அதுல ஒரு விஷயம் ஏற்கனவே பிரபலியம் ஆயிடுச்சு. இல்ல அது இல்லை நம்ம நான் சொல்ல இல்லை. இன்னும் எல்லா யூடியூப்ல பிரபலப்படுத்தி ஒரு நோக்கம் இல்லை. அதை பிராண்ட் ஆக்கணுன்றது ஒரு புதிய ஒரு புதுசாக நம்ம கிரியேட் பண்றது இது ஒட்டுமித அனுபவம் இல்லை. ஆனா சும்மா எனக்கு இது சம்மந்தம் லைட்டா தெரியும். ஆனா இந்த ஒரு வீடியோ இந்த இடங்கள்ல வேலை செய்யறாங்க. அந்த இன்றைக்கு பார்த்தாங்க அதெல்லாம் தெரியும். கொஞ்சம் நேரம் நிற்கவே நான் தண்ணி விடாக்கிறது
வெளியில feel பண்ண இப்போ எனக்கு இன்றைக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் இது என்ன நான் கஷ்டப்படிக்கணும் சரி ஓகே அதை கடையத்தில் வந்துட்டு இப்போ வீடியோக்கள் செய்யறதே மாதிரி இப்போ நீங்களும் அதே மாதிரி வைக்கிறீங்களோ இல்லை இதனே நினைச்சாலும் யூடியூப் விடாது போதே சும்மா இருக்கலாம் மேக்ஸிமம் நான் அப்படியான போய் கொண்டிருக்கு மேக்ஸிமம் விடவே மாட்டேன் அது ஒரு புது இருக்கிறாரா அவருக்கு ஒரு வேறு என்ன சொன்னால் கடையில ஆதரவு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சப்போர்ட் அதை விட பிரிட்டிஷ் இது பார்க்குறது சந்தோஷம் அது அது அதை எடுத்து டேஸ்ட் எல்லாத்தையும் பார்க்க முடியாது என்ன எதிர்பார்க்க மக்கள் என்ன எத்தனை நாட்களா இது என்னை பொறுத்தவரை அந்த பிளான் பண்ணி ஆனா எங்களுக்கு தெரிஞ்சு 2 கிலோமீட்டர் வீடியோ போட்டு நான் கூட ஆன்லைன் ஒரு இதாக வீட்டை போடணும்னு பிளான் அதை கடந்து நாங்களே வேணாம் இப்படி போடுவோம் சரி எப்படி முதல் அடுத்த உங்களை கஸ்டமருக்கான எப்படி உங்களோட விலைகள் எதிர்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் எங்களை மாதிரி ஏழை பாலைகள் இல்லை நீங்கள் விலையோட கஸ்டமர் பிரச்சனை எப்படி நாமளே சொல்லக்கூடாது எல்லாத்துக்கும் மழையில் ஆனால் இங்கே வந்து இந்திய நாடைகள் அதே மாதிரி ஸ்ரீலங்கா ஆடையெல்லாம் இருக்கும் 75% இந்திய இல்லை பார்த்துறாங்க வீடியோக்களை பார்த்தாங்க இதில் நீங்கள் கேட்டாலே தெரியும் என்ன மாதிரி ப்ரைஸ் இருக்குது மற்றது வந்து அண்ணா உங்களோட கேட்கணும் 20% ஆஃபர் போட்டிருந்தீங்க அது வந்து எத்தனை நாளைக்கு போட்டிருக்கோம் வாரம் ஞாயிறு மட்டும் போட்டு அது இல்ல அதுதான் இப்ப நான் பார்க்கிறேன் அமைச்சர் சோர்ஸ் எடுக்கணும் காலியா இருக்கு ஒரு நாளைக்கெல்லாம் ஃபுல்லா போச்சுதான் எனக்கு திருப்பி நீங்க நாளைக்கு தனியா போட்டு நாளைக்கு அது நீங்களே மூடத்தை அடுத்து வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு என்னன்னா நேற்று வர முடியும் வேற இல்லை இப்ப நாங்க இப்ப நேற்று வந்திருக்கிற முன்னாள் வந்திருக்க முடியாது நேற்று வந்திருக்கா இன்றைக்கு தான் வருது அவங்க நிறைய எடுத்து போஸ்ட் எடுத்தாரு செய்யறாங்க வேணுமான செய்திடும் அது 3 months மற்றது வந்துன்னா இன்றைக்கு வந்து உங்களோட மனநிலை வந்து என்ன மாதிரி இருக்கு பதட்டமா இருக்கு ஏன்னு சொன்னா நாங்க வந்தோடனே சொன்னீங்க அப்படி திக் திக்கா இருக்கணும் இல்ல அவ்வளோ கூட இருக்குன்னா ஓப்பனிங் வளர்ந்து நான் தான் வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படி சந்தோஷம் நான் அப்பதான் எங்களுக்கு ஒரு நாங்க ஓடி ஓடி வீடியோ எடுத்து வந்துக்கிறோம் அது எங்களுக்கு இப்படி நீங்களும் ஆகலாம் அந்த மாதிரி ஒரு முன்னதாரணம் வீடியோ போடையில சில பேர் போடுவாங்க போடுவாங்க உடவுட்டு பேச அவர் வேலையை போய் பாருடா வேலையை போய் பாருடா ஆனா அவங்களுக்கு தெரியாது நாங்க செய்யற அதே ஒரு வேலையா தான் நாங்க செய்யறோம் எவ்வளவு பேருக்கு எங்களுக்கு தெரிய இதால நாங்க நிறைய உறவுகளை சந்திக்கிறோம் ஒரு யூடியூப் பண்ற இதெல்லாம் உங்களுக்கு ஒரு உறவுகள் மாதிரி சும்மா சாதாரண ஒரு இடத்துல இருந்தா சாதாரண ஒரு இடத்துல அவ்வளவு பார்த்து சந்திச்சு கதை கேட்க அதுவே எனக்கு பிடிச்சிருந்தா வேண்டியது சந்திச்ச கதைக்கு அந்த அந்த இந்த உறவோட வெளிநாட்டுல இருந்து வரவங்க உறவுகள்லாம் எங்களுக்கு ஆனா எந்தவித உறவுகள் சொந்தமன்றம் இல்லாமலே வெளிநாட்டுல இருந்து வரை எங்களுக்காக ஒரு அங்கேயே பயன்படுத்தி எங்களுக்காக இது அந்த சக்தி தமிழ்
நாங்கள் வளர்த்துருக்கோம் காசு இவ்வளோ ரொம்ப வச்சிருக்கோம். வியாபாரத்தை பாருங்க. இல்ல அதான் நானும் அதுக்கு நான் ஏற்கனவே சொல்லி தந்தேன் சப்போர்ட் பண்ணிட்டு எந்த எடுக்கிறீங்க எந்த சேனல் ஓகே அப்படி புதுசா யூத் யாழ் பிரதர்ஸ் அந்த சேனலை பிறந்த சேனல் இல்லை உங்களோட சேனல் வேறு நாங்களும் உங்களுக்கு நன்றி. கனடா எனக்கு ஒரு டிஷர்ட் ஒன்று கனடா ரிவ்யூ ஒன்று கூட அப்படி இருக்கு. இந்தியன் ஷர்ட்லாம் இருக்கா? ഇതിന്റെ വില 1150 രൂപ. 1150 രൂപ. சரி இதுல இருந்து 20 வீதம் கழிச்சா 900 ரூபாய் அப்படி தான் அதுல இருக்குதானே பாருங்க. இது அசிட் போஸ் பார்க்க கூடாது. அசிட் போஸ் ஆனா வந்தவெல்லாம் சொல்லி கொண்டு போய் உண்மையாவே நல்ல மலிவா இருக்குன்னு சொல்லி என்ன பிரச்சனை பாப்பா நீங்க மக்கள் சொல்லட்டு வாயில சொல்ல இல்ல இல்ல எனக்கே இப்ப 2 பேர் சொல்லிட்டு நாம் ரெண்டாந்தரம் வந்து நிக்கிறோம். ஒரு ஆள் ஒளிச்சொலிச்சு நிக்கிறார்ல ஹெல்மெட்டோட இந்த இவர் தான் அங்கால நிக்கிறார். நான் சரியான மலிவா இருக்கான்னு சொல்லி திருப்பி வந்திருக்கேன் உடுப்பெடுக்க. மற்றது வாழ்த்துக்கள் மேக்சிமம் என்னால முடிஞ்சே செய்வேன். கேஜி ஆகுமா அந்த வாழ்த்துக்களை சொல்ல சொன்னவா ரொம்ப ரொம்ப வர முடியாத சிச்சுவேஷன் வர முடியாத சிச்சுவேஷன் இப்படியா வெற்றி போஸ் கொடுக்கத்தானே வேணும். ஆனா இது ஓகேயா ஃபர்ஸ்ட் 36 இருக்கா? எல்லாமே காலியா இருக்கு. ராக்கி இதுக்கு போடாங்க இருக்கா? 38 பெருசு அவ்வளவுக்கு இல்லை. நானா இவர் திருப்பி திருப்பி வந்து எடுத்துட்டு இருக்கிறார். பாருங்க பாருங்க 36 இருந்தா எவ்வளோ க்ரௌட்னு பாருங்க. நல்லா மோதிக்கொண்டே இருக்கு. உடுப்பு முழுக்க முடிஞ்சுது. இனி நாளைக்கு தான் போறோம்னு நினைக்கிறேன். 20 முழுக்க காலி பண்ணிடுவாங்க நினைக்கிறேன். இங்க பாருங்க காலம் அப்படி ஃபுல்லா இருந்த வீடியோல பார்த்தேன். அப்படி இருந்த எல்லா உடுப்பும் இப்போ முழுக்க முடிஞ்சு ஃபுல்லா காலியாகிடுச்சு. பாக்கி எல்லாம் காலியா இருக்கு. கடை திறந்து முதல் நாள் எப்படி காலியானது இதுதான் வரலாற்று முதல் தடவை நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா அடுத்த ஓனர் இருக்கிறேன் சங்கவியர். அப்ப இதை வந்து புதுசா துறாந்துருக்கிறேன். மக்கள் ஆதரவு வந்து பார்க்கவே தெரியும் நினைக்கிறேன். நல்லா இருக்கு. நிச்சயமா நிச்சயமா நிறைய பேர் இருக்கணும். இதை விட இன்னும் ஒரு நீங்க ஒரு துணிவான பெண் எனக்கு தெரியுது. என்ன சொன்னா நீங்க ஒரு டிகிரி ஹோல்டர் தானே? என்ன டிகிரி? மேனேஜ்மெண்ட். அப்படி இருந்து உங்களுக்கு பிடிச்சது இந்த உலகத்துல உங்களுக்கு பிடிச்சது செய்யறீங்க. அதை விட அதை பிராண்ட் ஆக்கி சுயமா கட்ஸா தொழில் ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த குண்டு சட்டி ஓட்டுற குண்டு சட்டிக்கு குதிரை ஓட்டுற மக்களுக்கு ஒரு சிலருக்கு என்ன சொல்ல பாருங்களா? அதாவது எப்படி அந்த ரிஸ்க் எடுத்துருக்கீங்க? இது என்ன சொல்றது, நீண்ட காலம் பிசினஸ் பண்ணுவோம்னு ஒரு விருப்பம், அதுக்காக செய்திருக்கேன். பட் இது என் சேனல்ல பேர் வைக்கிறேன்னா இது வேற ஒரு பிராண்டா கொண்டு போகணுன்றதுக்காக நாங்கள் வந்து வேற ஒரு பேர்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணி செய்யறோம். இது வந்து ரெஜிஸ்டர் ஆயிடுது இந்த பேர்ல. இதை வந்து இப்படியே கொண்டு நடத்துவோம்னு நம்புறோம். நிச்சயமா நடக்கும். அதுவே நான் பாக்குற மக்களுக்கு என்ன சொல்லணும், நிறைய பேர் இங்க வந்து டிசப்பாயிண்ட் ஆகி போச்சுன்னு முதலியா நிறைய ஆட்கள் வந்ததுல ஒவ்வொரு ஒரு ஆட்களை வந்து எங்களுக்கு கவனிக்கலாத மாதிரி போயிட்டு அப்பவே நாங்க வந்த நாங்கள் சங்க விதவர் கதைக்கையில என்ன அப்படி யோசிக்க கூடாது.
இல்ல தெரியுது பாக்க இப்ப நாங்களே கஷ்டப்பட்டு தான் எழுத்து இஞ்சால வச்சு வீடியோ எடுக்க வேண்டி இருக்குது. இல்ல முதலாளி முகம் வந்திருக்குது என்ன பாக்க. தபாகரன் இதுக்கு பிசினஸுக்கு சம்பந்தம் இல்லை. எவ்வளவு தூரம் ஒரு உங்களோட ஆசைகளை நிறைவேற்ற ஒரு பிடித்தமான கணவராக இருக்கு? இல்ல இது நான் பார்த்தேன், இதுக்கு முதல்ல ஒரு வீடியோ பார்த்துருக்கேன். இந்த இன்றைக்கு ஓப்பன் வீடியோ தான் அதுல இருக்கு. உங்களுக்காக தான் அந்த கடையை ஓப்பன் பண்ணாரு சொல்லி. உண்மையா? எனக்கு விருப்பம் பிசினஸ் விருப்பம். பிசினஸ் செய்யற திறமை இருக்குன்னு சொல்றாங்க. கூட இல்ல நல்லது. ஒரு ஆசிரியர் என்ன கொஞ்சம் பேரை தான் வழி நடத்தலாம். ஒரு நீங்கள் ஒரு வேலைக்கு போயிருந்தா அந்த சுற்று வட்டாரம் இன்றைக்கு உலகத்தில் நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியும். அதாவது அந்த இன்ஃப்ளூயன்சிங் கெப்பாசிட்டி, இன்ஃப்ளூயன்சர் எவ்வளவு பெருமையா ஃபீல் பண்றீங்க? சோஷியல் இன்ஃப்ளூயன்சரா எவ்வளவு பெருமையா ஃபீல் பண்றீங்க? வித்தியாசமா இருக்குன்னு சொல்லலாம். ஆனா சோசியல் இன்ஃப்ளூயன்சர் தவிர வேற யாக்கள் வந்து உங்களோட கனகாலம் பழகின மாதிரி இருக்க எனக்கு தெரியாத மாதிரி இருக்கு. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. மைண்ட்லி கனெக்டட் இல்லையா? அவை வந்து உங்களோட கனகாலம் பழகின மாதிரி கேட்கணுமா எங்களுக்கு அவையில தெரியாம இருக்கு. அப்படி கேட்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. எங்களுக்கு அவையில தெரியலையே. இல்ல இந்தியா இந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்தீங்களா? அதாவது இப்படி உங்களுக்கு வியாபாரம் இன்றைக்கு முதல் நாளே நடக்கும் எதிர்பார்த்தீங்களா? ஓகே, உங்களுடைய வியாபாரம் இன்னும் இன்னும் வெற்றி பெற வேண்டும். வள்ளியூர் மாயவன் முருகன் எல்லாருடைய அருளையாக இந்த வியாபாரம் பிராண்டாக வளர்ச்சி பெற வாழ்த்துக்கிறோம். நன்றி. இந்த இடத்தை எப்படி தெரிவிச்சு நான் வந்து சொல்லணும். அவங்க நிறைய பயனுள்ள காணொலியில் வந்து போடுறாங்க. இவர் தான் பாருங்க. பாடசாலை மாணவர்களை சிறந்த முறையில் வழி நடத்தக்கூடிய ஒரு நபர் நான் நினைக்கிறேன். நிறைய இடங்கள்ல வந்து ஒரு சரியான முடிவுகளை எடுத்து அவங்க சரளையும் நல்ல முறையில வந்து வழி நடத்தி கொண்டு போறேன். நன்றி. மற்றது நீங்க இந்த இடத்தை எப்படி தெரிவு செய்தீங்க? டவுனுக்கு பக்கத்தையா இருக்கணும் தான் நாங்க தேடினாங்க. நிறைய இடத்துல பார்த்தவங்களுக்கு கடை வந்து கிடைக்கல. கிடைச்ச கடை இதுதான். ஆனா நீங்க எங்க நான் டவுனுக்கு பக்கத்துல இல்ல, நீங்க எங்கேயாலும் ஒளிச்சு போட்டா கூட உங்களுக்கு இவ்வளவு வியாபாரம் நடக்கும். ஏன்னு சொன்னா நீங்க சரியான ஃபேமஸான ஒரு ஆட்கள். சரி, உண்மையாவே வாழ்த்துக்களா? வாழ்த்துக்கள். கேஜியா உங்களுக்கு வாழ்த்து சொல்லி சொன்னவா? அவ வர முடியாத சிச்சுவேஷன். சரியா? ஓகே. எனவே உடுப்பு எடுக்கலாம்னு நினைச்சு வந்தா எந்த உடுப்புமே இங்க எடுக்கக்கூடிய மாதிரி இல்லை. காரணம் முழுக்க முடிஞ்சு. ஷோர்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன், எனக்கு தேவையான ஷோர்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சுது. பாருங்க, இதெல்லாம் முடிஞ்சுது. அந்த டீ ஷர்ட் ஏதாவது இருந்தால் எடுக்கலாம் அந்த ஒரு ஐடியா இருக்கு. இப்படி சொன்ன இதுதான். ஆனா உடனே எடுக்கக்கூடிய மாதிரி உங்களோட வியாபாரம் நல்லா செய்யறீங்க ஐயா. நான் உண்மையாவே ஷோர்ட்ஸ் தான் வந்து பார்ப்போம் வந்தேன். முழுக்க முடிச்சிட்டீங்க ஐயா. நான் விடிய வந்திருக்கோம். ஓகே, எனக்கு ஓகே. கலரும் ஓகே. இல்ல இல்ல, எனக்கு ஓகே. கிரீன் கலர் தான். இது ஓகே. இது ஓகே. வந்ததுக்கு இனி லைன்ல நிக்கணும். என்ன எவ்வளவு லைன் பாருங்க. முக்கியமான கேள்வி ஒன்று கேட்கணும். இரவைக்கு காசு என்னையும் கூப்பிடுவீங்களா? என்ன தனியா விழா இன்றைக்கு தனியா 2 விழா எண்ண முடியாது நினைக்கிறேன். அந்த திருப்பதியில உண்டியல் காசுன்னுவாங்க, அதே மாதிரிதான் இங்க. என்ன பாருங்க, கலெக்ட் முழுக்க காலியாச்சு. அப்ப இனி எல்லாம் அவ்வளவு கீழே இருக்கலாம். நாளைக்கு திறக்கிற பிளான் இருக்கா? திறக்கிற பிளான் தான் இந்த இரவைக்கு எல்லாம். சரி, ஓகே. சந்திப்போம். நான் வருவேன். இல்ல, அவளோட வருவேன். அப்படியே ஒரு 2 மாதம் கழிச்சு வருவேன். நல்ல நல்ல என்ன பொறுத்த வர அடிக்கடி நல்ல நல்ல தரமான சேல்ஸ்கள் இல்லை, நான் இனி பார்க்கலாம். நான் நீங்களே ஆன்லைனில் இதை கொண்டிருப்பீங்க. மற்றது நல்ல டைம், நீங்கள் ஓப்பன் பண்ண டைம். வெளிநாட்டுக்காரர் நாங்கள் வெளிநாடு போய் பார்க்கறது இங்கே முழுக்க எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சிருக்கிறீங்க. ஏன்னா அது ஒரு ரசிகர் பட்டாளத்தையே வச்சிருக்கிறீங்க. எதுவும் நிறைய குறைகள் இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க, அது எல்லாத்தையும் நிவர்த்தி செஞ்சிருவேன். எடுத்துட்டு காசு கட்டலான்னு பார்த்தா எனக்கு முன்னும் க்ரௌட் போய்கொண்டே இருக்கு. நான் வீடியோ எனக்கு
நான் நாரு நீ எப்படி அந்த செருப்பு கலட்டி விடுவோம் 4 பக்கத்தில் நின்று நாள்னு சொல்லி அந்த அண்ணையும் அவசரமா தான் நிற்கிறார். ஆனா போக முடியல. நீங்க எந்த இடம்? யாழ்ப்பாணமா? சரி அண்ணா நீங்க ரசிகர். இவருக்கு நாங்க கிட்டல ஒரு ரசிகர் மன்றம் ஓப்பன் பண்ணதான் மேடம். சரி ஓகே.